வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெண்ட் லைன் சரியாக வரைய தெரியுமா, இந்த முறையை பாருங்கள். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு சில ட்ரெண்ட் லைன் எந்தெந்த பக்கம்லாம் வருதோ அந்தந்த பக்கம்லாம் கூட போட்டு இது பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி போடக்கூடாது. உங்களுக்கு நான் எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ட்ராயிங் மாஸ்டர் மாதிரி கூட ஒன்றும் பண்ண தேவை. நீங்கள் எதுக்காக வரைகிறீங்க, எந்த இடத்துல அது திரும்பும், என்ன பண்ணும் அப்படின்றது தான். கரெக்டுங்களா? ஸோ எங்கே போய் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம், டவுன்வர்டில் போதா, அப்வர்டில் போதா, எல்லா கேட்டலும் லைன் வரையாதுங்க. ஓகே, ஸோ அப்படியே வரைஞ்சினாலும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஒரு சின்ன மூமெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையக்கூடாது. ஓகே, அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருடும். கரெக்டுங்களா? ஸோ அப் ட்ரெண்டில் உருவாகும் ஹையர் லோவை ட்ரெண்ட் லைன் வரையலாம் இல்லையா? டவுன் ட்ரெண்டில் உருவாகிற லோயர் ஹையை ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரையலாம், இல்லை சைட் வேஸ் வரையலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சி வரையணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எப்படி வரைவேன், இப்போது நீங்கள் வரைகிறத காமிக்கிறேன். ஓகே, இப்படி வரைவீங்க. ஓகே, ரெண்டும் டச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா இல்லையா? இப்படி இப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வரைவீங்க. கரெக்டாக இப்படி வரைவீங்க ஒன்று. ஓகே, திருப்பி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து மறுபடியும் இப்படி ஒன்று போடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி ஒன்று போடுவாங்க. ரைட், ரெண்டுத்தையும் மூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் இங்கே வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டாக இதெல்லாம் இப்படியெல்லாம் வரையக்கூடாது. இப்படி வரைஞ்சிங்கன்னா இப்போ நீங்கள் வரைஞ்சது இப்படி. ஓகே, இல்லை இப்படி கூட போடுவீங்க. கரெக்டாக இந்த வர இப்படி கூட போடுவீங்க நீங்கள். கரெக்டாக ஜிக் ஜாக் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ட்ரி எங்கே எடுப்பீங்க நீங்கள், இந்த மாதிரிலாம் போட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் வரைகிற மாதிரி இப்படி எடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும்போதெல்லாம் திரும்ப போகுது, இங்கே வரும்போதெல்லாம் திரும்ப அடிக்குது, இங்கே வரும்போதெல்லாம் திரும்பி அடிக்குது. அந்த மாதிரி பார்க்கணும். இங்கே வரும்போதெல்லாம் இந்த லைனை பட்டு திரும்பி வருது. புரியுதுங்களா? ட்ரெண்ட் லைனை இப்படி தான் வரைய கற்றுக்கணும். ஓகே, இன்ஃபோசிஸ் ஏதாவது ஒன்று வேறு ஸ்டாக்கில் கூட நான் எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கில் போயிட்டு கூட உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை எப்படி வரையறது கற்றுக்கிறேன். ஸோ ஹையர் லோ அதையும் நீங்கள் கற்றுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடம் ப்ளஸ் வச்சுக்க. இப்போ பாருங்கள், இதில் இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன் பாருங்கள். ஸோ இது போய் இதை கட் பண்ணல, இதை கட் பண்ணல, இதை கட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இப்போ போய் பாருங்கள், இதை கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணி திரும்ப மறுபடியும் இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இது அதிகமாக போயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இது ஓகே லோயர். ஓகே, இப்போ லோயர் லோன்னு போய் பாருங்கன்னா இது ஹையரில் லோ, இது ஹையரில் லோ. கரெக்டுங்களா? ஸோ இது ஹைக்கு போகிறதுல லோ. ஓகே, இது இந்த சைடு போட்டிங்கன்னா லோயருக்கு லோ. கரெக்டுங்களா? அந்த மாதிரி போகும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே போய் ஏறுன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது. ஏன்னா இது கட் பண்ணல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை நான் எடுக்கிறேன். ஓகே, இவ்வளோ பெரிய செல்லர் இருக்கான். கரெக்டாக இங்கே யார் பையர் கொஞ்சமாக தான் வந்திருக்கான். கரெக்டாக திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர் மறுபடியும் நிறைய வந்திருக்கான். டாமினேட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் பேர் பை பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி செல்லரே வந்திருக்காங்க. திருப்பி பையர் கொஞ்சம் நிறைய வர ஆரம்பித்தாங்க. அப்போது இது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே யாருன்னா வாங்கியிருப்பாங்களே, அவன் கொஞ்சம் இங்கே வந்தோடனே போதுண்டப்பா எல்லாம் கீழே போகுது. அதுக்காக
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பையர் அதிகமாக வந்திருக்காங்க, ட்ரை பண்ணுறாங்க மேலே போகிறதுக்கு. பட் இங்கே செல்லரு ரொம்ப ஜாஸ்தியாக வராங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அங்கேயே செல்லர் நிறைய ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே செல்லர்னுடைய டாமினேஷன் குறைஞ்சிடுச்சு, பையரு டாமினேஷன் அதிகமாகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன ஆகிடுச்சு, அப்படியே போகுது. கரெக்டாக. ஸோ இப்போ யார் இதில் எங்கே எவ்வளோ பேர் வாங்குகிறாங்க என்ன ஏதுன்னு நீங்கள் அதை பார்க்கணும். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். சரி, ஓகே, நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு வருவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரீங்க சைடு வேவ்ஸ் மாதிரி போகிறது பாருங்க. இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க, இப்படி கூட பண்ணி வைங்க நேராகவே. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு கீழே போய் எதுவும் முடியல. அப்படி முடிஞ்சிருந்தால் அது இன்னும் கீழே போயிடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோங்க. ஸோ சைடு வேவ்ஸை எப்படி வரையணும் அப்படின்றப்போம். ஓகே. ஸோ இதுக்கு பாருங்கள் இப்படி வரையணும். இங்கே ஓகே இப்படி போகுது. ஸோ இங்கே வந்தோடனே போகுது ரைட்டுங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்தோடனே இங்கே எடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா. அந்த மாதிரி எடுத்தால் இவ்வளோ தூரம் பாயிண்ட். ஸோ ஆக மொத்தம் இந்த லைனை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு ரிவர்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். ஓகே. அதுக்காக நம்ம லைனை உங்களுக்கு எப்படி வரைகிறதுன்னு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய செல்லர் வரணும். நம்ம என்ன நினைப்போம், இவ்வளோ பெரிய கேண்டில் அவ்வளோதான் நம்ம முடிஞ்சதுன்னு நினைப்போம். கிடையாது. இதெல்லாம் ட்ராப். நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று இறங்குன்னு சொல்லிட்டு இங்கே போய் செல்லுக்கு வாங்கிடுவோம், கரெக்டுங்களா. ஓகே, புட் ஆப்ஷன் போட்டு விடுவோம், கரெக்டாக. ஆனால் திருப்பி ரிவர்ஸ் போகுது பார்த்தீங்களா. எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமான கேண்டில் பெருசாக காமிக்குதுன்னா அங்கெல்லாம் ட்ராப். இப்போ இதெல்லாம் ஏறும்னு நினச்சிட்டு நம்ம இங்கே போட்டோம்னா ட்ராப், கரெக்டாக. அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்திருப்போம். இதை பார்த்தோன்னா நல்லா போகும்னு பார்ப்போம், கிடையாது, ட்ராப் ஆகும், கரெக்டுங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஓகே. ஸோ இங்கே என்னது ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜி என்ன மாதிரி போயிடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1% கம்மியாக இருக்குது. இது நல்ல ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கான்னு சொல்கிறான். பட் இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்றத சும்மா அனலைஸ் பண்ணுவோம் இந்த மார்க்கெட்டில். ஓகே. ஸோ 1 hour போகும். 1 hour போகணும்னு என்ன சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இன்னமும் இதை கட் பண்ணிலாம் இதெல்லாம் வரல, கரெக்டுங்களா. இது கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ஃபுல்லாக அது ஒரு மறுபடியும் இது வரைக்கும் வருமா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணலாம்னா நம்ம இதுக்கு இப்படி போடுவோம். ஓகே, இப்படி போகுது, ரைட்டா. இப்படி போடுவோம். ஸோ இங்கே வந்தால் என்ன பண்ணணும், 363க்கு வரணும். பட் இது அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு உண்டான இதில் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ இல்லாட்டி இது ரீச் பண்ணணும்னா ஓகே. ஸோ ரீச் பண்ணணும்னா அடுத்தது 397, அப்புறம் 418 அப்படி தான் போகும், கரெக்டுங்களா. நம்ம டெய்லியில் எடுப்போம். ஸோ டெய்லியில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை கட் பண்ணல. ஸோ லோயரில் இப்படியே வந்துடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு இதிலேருந்து, ஓகே. இப்போது இந்த லைன் நம்ம டெய்லியில் பார்க்குறோம், ஓகே. இந்த லைனை இது கட் பண்ணிட்டேன், இது பார்த்தீங்களா.
ஸோ இந்த லைனை ஓகே, இந்த லைன் வந்து கட் பண்ண அப்படின்னா என்ன போயின்னு இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்குது. கரெக்டுங்களா? அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்போ இதை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னு வச்சுங்க, இது அப்போ என்ன ஆகிடும், மறுபடியும் கீழே போகும். கரெக்டாக? ஸோ இப்போது இது டவுன் ட்ரெண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது. ஓகே, வந்து இதை கிராஸ் பண்ணி முடியணும்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த விக்கை தாண்டி இங்கே கிராஸ் பண்ணி முடிஞ்சிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் ஸோ இதை முடிஞ்சிருக்குதுன்னா அடுத்தது சும்மா ஒரு புல்லப். ஓகே, இப்படி வந்து திரும்ப இப்படி போகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு போகக்கூடியது. நம்ம இங்கே பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பையர் வந்துருக்குறாங்க. கரெக்டாக? அப்போது இதனால தான் இங்கே ரிவர்ஸுக்கு தட்டுது. இப்போ இந்த இவ்வளோ பெரிய பையர்னால் என்ன, யாரோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னா திரும்ப இங்கே வந்து ஓகே மறுபடியும் மேலே போயிடுது. இதை தாண்டி அவன் கீழே போக விட மாட்டான். என்ன சொல்கிறான், அவன் இவ்வளோ பெருசாக வாங்கி வச்சுருக்கான். கரெக்டுங்களா? அப்போது இங்கே வந்தால் மறுபடியும் வாங்கி மறுபடியும் மேலே கொண்டு போவான், திரும்ப ரிவர்ஸ் கொண்டு வருவான். இப்படியே கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் அவன் வாங்க வேண்டிய குவான்டிட்டி எல்லாம் வாங்கின பிறகு அடிச்சுட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். அப்போது 70 வரைக்கும் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஹையர் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு தெளிவாக ஒன்று கொஞ்சம் தெரியும். ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பையரே ரொம்ப கிடையாது. பாருங்கள், ஃபுல்லு செல்லு. கொஞ்சம் பேர் பையர் வருவான், இந்த இடத்தெல்லாம் மாட்டியிருப்பாங்க 900லாம் நிறைய பேர். ஸோ மறுபடியும் செல்லை கொடுத்து இவ்வளோ தூரம் செல்லு தான், மறுபடியும் கொஞ்சோண்டு பையர், திருப்பி செல்லு இவ்வளோ தூரம். ஓகே, மறுபடியும் இப்போ கொஞ்சம் பையர், திருப்பி செல்லரு கம்மியாக தான் வந்திருக்காங்க. இப்போ பையர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ பையருனுடைய ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் வந்துருக்கு. இப்போ செல்லிங் பாருங்கள், இங்கேயும் செல்லிங் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் அடுத்தது பையர்னுடைய இது வரும். அப்போ செல்லர் வந்து இவ்வளோ தூரம் வந்தாங்க, அப்புறம் இங்கே இவ்வளோ தூரம் வந்தாங்க, அப்புறம் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இது ப்ரெஷ்ஷில் போகும். ஓகே, இது பார்த்துங்க இவ்வளோ தூரம். கரெக்டுங்களா? இவ்வளோ தூரம். ஓகே, இப்போ இங்கே இவ்வளோ தூரம். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து செல்லர் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது பையர் வருவாங்க. ஓகே, ஸோ அதை பார்க்கணும். சார்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு தெரிஞ்சுட்டு அதை லைன் போட தெரிஞ்சிட்டிங்கன்னா ஃபைன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல இங்கே பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், இப்படி போங்க, இங்கே போயிட்டு என்ன சொன்னோம், இங்கே போகணும். சரிங்களா? ஸோ இப்படி போனது வந்தது ஜிக்ஸாக்ட்னு சொல்லுவோம் நம்மளுடைய டைமில். நம்ம எப்பவுமே இப்படி வந்தது திரும்ப இங்கே போக முடியல. பாருங்கள், இங்கே நின்றுடுச்சு. அப்படின்னா என்ன, இதே செல்லரை இழுத்துட்டாங்க. இப்படியே போயினே இருக்க முடியாது. கரெக்டுங்களா? பாருங்கள், ஒரு முறை வந்து ட்ரை பண்ணிச்சு, திரும்பி 2வது முறை ட்ரை பண்ணிச்சு, 3வது முறை ட்ரை பண்ணிச்சு, 4வது முறையும் ட்ரை பண்ணிச்சு. இதை கிராஸ் பண்ண முடியல, இதையும் கிராஸ் பண்ண, இதையும் மொத்தமாக முடிஞ்சு திருப்பி கீழே போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ இங்கேருந்து மறுபடியும் கீழே போயிட்டு திரும்ப ட்ரை பண்ணது கொஞ்சம், திரும்ப மறுபடியும் தூக்கி வந்து இங்கே போட்டாங்க. இப்போ ஒரு யூட்டர்ன் போட்டுருக்குது. கரெக்டுங்களா? இங்கே 331 நம்ம வாங்கியிருக்கணும். ஓகே ஃபைன், இப்போ இங்கே போயிருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது கொஞ்சம் அடுத்தது அப்ட்ரெண்டு எதிர்பார்க்கலாம், பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் ட்ரெண்ட் லைனை போடணும், எப்படி வரையணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி நீங்கள் ப்ராஃபிட்டை எடுங்க உங்களுடைய ட்ரேடிங். ஓகே, தேங்க்யூ மக்களே. கமெண்ட்ஸில் ஏதாவது இருந்தால் நீங்கள் போடுங்க. ஓகே, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுனாலும் ஹாப்பியாக ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.